வணக்கம் வணக்கம் பாலா, சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன பேசுகிறோன்னா, இந்த பூ ஆதாரம்னு ஒன்று வந்ததுல்லண்ணே, அது எதுக்கான திட்டம், அதோட நடைமுறை என்ன, இப்போதைக்கு அந்த பூ ஆதாரம்னா என்ன, முதல்ல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டெல்லி முதல்வர் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்குதா இப்போ இணையதளங்கள்லாம் ஒரு செய்தி பகிரப்பட்டிருக்குது. டெல்லி முதல்வர் அவருடைய மாநிலத்தில் இந்த பூ ஆதார் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கதாக தகவல். மேக்சிமம் இந்த பூ ஆதார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் விளக்கிறேன். நம்ம இந்திய குடிமக்களாக இருந்தாலும் நமக்கு குடும்ப அட்டை இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, பலவிதமான ஆவணங்கள் இருக்குது. நம்ம டிரைவிங் தெரிஞ்சால் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம நாட்டை விட்டு வெளிநாடு போகணும்னா பாஸ்போர்ட்டு, இப்படி நிறைய சான்றுகளை சொல்லலாம். நம்ம படித்தவங்களாக இருந்தால் பட்டதாரி சான்று, அதே மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளி இருந்தால் மாற்றுத்திறனாளி சான்று, இப்படி நிறைய எல்லாத்துக்கும் சான்று இருக்குது. அதுபோல் நான் விவசாயி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய சான்றுகள் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இப்போ நிலத்திற்கு ஒரு சான்று அவசியமானது, நிலத்திற்கு ஒரு நம்பர். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இங்கே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறை நடந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலி இந்த லேண்டை எப்படி பண்ணுறாங்கன்னா நம்பர் பண்ணுறாங்க, டிஜிட்டல் முறையில் நம்பர் பண்ணுறாங்க. ஏற்கனவே சர்வே நம்முடைய நாட்டில் நிறைய சர்வே நடந்திருக்கு. ஆக்சுவலி சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்முடைய நாட்டில் 2-3 சர்வேக்கள் நடைபெற்றது. லாஸ்ட்டாக சர்வே நடைபெற்றது என்பது யூடிஆர்னு சொல்கிறோம், அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர். 1983லேருந்து 87 காலகட்டம் வரைக்கும் அது நடந்தது. அது பார்த்திங்கன்னா ஊரக பகுதி நத்தம் நிலத்திற்கும் விவசாய நிலத்திற்கும் தனித்தனியாக சர்வே பண்ணாங்க. இப்போ இந்த முறை எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு லேண்டுக்கும் அடையாள எண் கிரியேட் பண்ணுறாங்க. இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் 145 கோடி மக்கள் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித அடையாள எண் கிரியேட் பண்ண முடியுமா? முடிஞ்சது. எல்லாருக்கும் அடையாள எண் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அதே மாதிரி வாக்காளர் எண்ணும் தனி நம்பர் தான் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதில் 100 கோடி பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னா எல்லாருடைய நம்பரும் தனித்தனி நம்பர். ஆகவே லேண்டு மொத்தத்தில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 32,87,00,000 ஹெக்டேர் லேண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நிலம் இருக்குன்றாங்க. இந்த நிலத்துக்கு எல்லாம் அரசாங்கத்துக்கிட்டே சொந்தமாக நிலம் இருக்குது, ஒவ்வொரு துறை கட்டுப்பாட்டில் நிலம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உரிமைதாரர்கள் அதாவது குடிமக்களாகிய நம்ம கையிலேயும் நிலங்கள் என்ன செய்த உரிமை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்போ இதற்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் டிஜிட்டல் சர்வே முறை போல் என்ன செய்கிறாங்க, இதை அமுல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தை ஸ்வாமித்வா அப்படின்னு நேமில் செயல்முறைப்படுத்துகிறாங்க. இது 2024 நம்முடைய இந்திய அரசாங்கம் பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி 29 மாநிலங்கள்லையும் இந்த திட்டம் அமலுக்கு கொண்டு வருவோம். 3 வருட காலத்துக்குள்ளே இதை டிஜிட்டல் மயமாக நாங்கள் மாற்றுவோம். இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டு சிக்கல்கள் தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் அரசாங்கத்திட்ட போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் கீழே நிற்கிற காரணம் என்னென்னா, ஏன் லேண்டை அவன் ஆக்கிரமம் பண்ணிட்டான், ஏன் லேண்டை அவன் பட்டா மாற்றி வச்சுட்டான், ஏன் லேண்டை கூடுதலாக அனுபவம் பண்ணிகிட்ருக்கிறான், என் லேண்டை சர்வே பண்ணி கொடுங்க, இல்லை என் லேண்டை எடுத்து கொடுங்க. இப்படி தான் நிறைய கேசஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதேமாதிரி சிவில் வழக்குகளும் இன்றைக்கி அதுதான் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஜிட்டல் மயமாக்க போகிறாங்க லேண்டை எல்லாமே. ஒவ்வொரு லேண்டுக்கும் நம்பர் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி அதை தான் பூ ஆதார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா ஸ்டேட்லேயுமே சர்வே நம்பர்னு இருக்குது, பட்டா நம்பர் இருக்குது. அதை போட்டாலே லேண்ட் டீட்டெயில் வந்துருமே. இல்லை ஆக்சுவலி இப்போ நம்மளுக்கு எடுக்கிறாஇருந்தாலும் நம்ம சர்வே நம்பர் போட்டால் அது மாறப்போகிறது இல்லை. இப்போ பாலாவுடைய பேர் என்றைக்குமே ஆதார் நம்பர் கொடுத்ததுக்காண்டி உங்கள் பேர் மாற்றிட்டாங்களா? இல்லை பாலா 932-87-04 வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்களா, இல்லை பாலா வாங்கன்னு கூப்பிட்றாங்க? அதுபோல் பட்டா நம்பர் சர்வே நம்பர்லாம் அது அப்படியே தான் இருக்கும். வருவாய் கிராமம் மாறாது, மாவட்டம் மாறாது, லேண்டோடைய தரம்லாம் அதெல்லாம் மாறாது. என்னன்னா அடையாள எண் கிரியேட் பண்ணுறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு தனியாக ஆதார் கொடுத்துட்டாங்களே, இப்போ என் ஆதார் என்ன ஜென்ரேட் பண்ணி பார்த்தாங்கன்னா என்னுடைய பரிவர்த்தனைலாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அரசாங்கம் கண்டுபிடிச்சிட முடியும். அதே போல் இந்த லேண்டுக்கு தனி அடையாள எண் கிரியேட் பண்ணுற நோக்கம் என்னென்னா, இந்த லேண்டு சம்மந்தமான பரிவர்த்தனை, இதில் என்ன விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோடை விவசாயம் இந்த லேண்டில் பண்ண சொல்லி அரசாங்கத்திட்ட விவசாயத்துக்கிட்டே பொய்யான கணக்கு காட்டுறாங்க. நெல்லு, உளுந்து, மாதிரி நவதானியம் தான் அந்த தானிய பயிர்கள் வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம சாதாரண போனால், இப்போ நம்ம ஒரு தடவை கலாய் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், இத்தனை ஹெக்டேரில் உளுந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கணக்கு காட்டியிருந்தாங்க. அதுலேயும் நம்ம கிராமங்கள்லாம் உளுந்து விவசாயம் பண்ணதான் கணக்கு காட்டியிருந்தாங்க. கண்டிப்பாக இது எங்கே உளுந்து விவசாயம் பண்ணாங்க, இந்தந்த லேண்டில் தான் பண்ணாங்க அப்படின்னா அது பொய்யான கணக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இனி இந்த எண் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் உளுந்து விதைக்கிறோம், அப்போ 90 கிலோ போட்டு 900 கிலோ அறுவடை. அப்போ உட்கார்ந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
இங்கே ஏன்னா இது எப்படி சர்வே பண்ண போகிறாங்க அப்படின்னா ட்ரோன் வச்சு சர்வே பண்ணுறாங்க. ட்ரோன் வச்சு சர்வே பண்ணும்போது இப்போ ஒரு 150வது சர்வே எண்ணில் இத்தனை சப்டிவிஷன் இருக்குது. இப்போ ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் ஏற்கனவே பாலா பேரில் அது பட்டாவில் தான் அந்த நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்லாம் மாறவே மாறாது. இந்த நம்பரை மட்டும் இந்த தனித்தனியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 151A இதுக்கு தனி நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு 14 இலக்க நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க. 14 இலக்க நம்பர் கிரியேட் பண்ணிவிட்டு இது பாலாவுடைய அந்த பட்டா நம்பரோட சேர்த்துருவாங்க. ஆக்சுவலி சேர்த்துருவாங்க. உங்களுக்கு எங்கே ஒரு 15 இடம் கிடந்தாலும் 15 இடத்துக்கும் தனித்தனி ஆதார் நம்பர் கிரியேட் ஆகும். ஒரே ஆதார் நம்பர் கிரியேட் ஆகும், தனித்தனி பூ ஆதார் நம்பர் கிரியேட் ஆகும். இந்த நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இந்த சர்வே நம்பர் போகிறீங்க 144ல் 1 என்னோடது, 133ல் 2 என்னோடது இப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சர்வே நம்பருக்கு பக்கத்தில் இந்த டிஜிட்டல் எண் வந்துடும். ஒவ்வொரு வயலுக்கோ கொள்ளைக்கோ இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் தனி நம்பர் வந்துடும். அந்த நம்பர் போட்டால் கம்பல்சரி வந்துடும். இப்போ நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம், நமக்கு 5 பேருக்கும் ஒரே குடும்ப அட்டை இருக்குது. 5 பேருக்கும் ஒரே குடும்ப அட்டை ஒரு எண்ணு தான். ஆனால் 5 பேருக்கும் தனித்தனியாக வந்து ஆதார் இருக்கே. சரி, இது இப்போ அந்த ஒரே இடத்த இப்போ பூ ஆதார் வாங்கிட்டோம், ஒரு நம்பர் வந்துருச்சு. இப்போ அந்த இடத்த வந்து 5 பேர் பங்கு பிரிக்கிறோம், அதுக்கு எப்படி மறுபடியும் தனியாக நம்பர் கொடுப்போம்? கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. ஆக்சுவலி வந்து எப்படி இப்போ நம்ம குடும்பத்தில் குழந்தை பெற்றுக்கிறோம், நம்ம 2 பேராக தான் முதல்ல வந்து திருமணம் பண்ணும்போது 2 பேர் தான் இருக்கும். நம்ம எப்படி நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து ரேஷன் கார்டு புதுசாக வாங்குகிறோம், அடுத்து எப்படி நம்ம குழந்தைகளுக்கு ஆதார் ஜென்ரேட் பண்ணோம், இதே போல் தான் இந்த திட்டங்களை அப்படி தான் வந்து என்ன செய்வாங்கன்னா அடுத்தடுத்து பரிணாமத்திற்குள்ளே கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி ட்ரோன் வச்சு அளப்பாங்க. இனிமேல் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எல்கை அளந்து காட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் பணம் கட்டுவீங்க. நீங்கள் வந்து நேரடியாக வந்து டேப்பு பிடிச்சலாம் நீ அளந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தம்பி நீங்கள் எந்த உங்களுடைய ஆதார் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் பூ ஆதார் நம்பர் சொல்லுங்கள், எந்த லேண்டில் பிரச்சனை, பூ ஆதார் நம்பர் சொல்லுங்கள், பூ ஆதார் நம்பர் இங்கே நாட்டி பார்ப்பாங்க. இங்கேருந்து டிஜிட்டல் அங்கே இணைக்கப்பட்டிருக்கலையே அந்த சர்வே மேப்பு அங்கே வரைக்கும் ஜூம் பண்ணிப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து திண்டுக்கல்லில் இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன், பாலா எங்கள் திண்டுக்கல்லில் எங்கே இருக்கீங்க, இருங்க லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு லொக்கேஷன் அனுப்புறீங்க. நான் அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணும்போது பாலா எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அங்கே நான் வந்து சேர்ந்துறேன். நான் இங்கேருந்து நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன், பாலா இந்த இடத்துல இருக்காரா அப்படின்னு நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் போய் சர்வேக்கு பணம் கட்டோன்னே இந்த கிராப் பண்ணி இது ஏற்கனவே டிஜிட்டல் மயமாக்கி இதுக்கு ஆதார் நம்பர் கொடுத்து வச்சுருங்க, அந்த ஆதார் நம்பர் போட்டோன்னே அதை கிராப் பண்ணி பார்ப்பாங்க. இதில் அங்கே படம் வந்து டிஜிட்டல் மூலம் தெரிஞ்சிடும். யாராவது வரப்பை வெட்டி பிரட்டி இருந்தானோ ஏற்கனவே வந்து அதுக்குள்ளே ஏதாவது கொட்டாய் போட்டிருந்தானோ இங்கேருந்தே சொல்லிடுவாங்க. அதை வந்து ஏப்போ உள்ளே வந்திருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு வெளியில் போடும். இதெல்லாம் டிஜிட்டல் மயமாகும். மக்களுக்கு வந்து எளிதான சேவை மக்களுக்கு வந்து எளிதான சேவை ஆகுது. இது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் விவசாய சம்மந்தமான ஸ்கீம்களில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். லோன் பெறதோ இல்லை நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் இதில் இத்தனை போகம் பண்ண போகிறேன், எனக்கு இதில் இந்த மானியத்தில் பண்ணி கொடுங்க, அந்த ஸ்கீமில் பண்ணி கொடுங்கன்னு ஈஸியான முறையில் வந்துடும். நீங்கள் இனிமேல் என்ன செய்ய முடியாதுன்னா அரசை நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய வரி பணம் எந்த விதத்திலும் என்ன செய்யப்படாது என்றால் வீணடிக்கப்படாதற்கு இந்த ஒரு பூ ஆதார் முறையை லேண்டு சம்மந்தமாக இணைக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தில் வந்து நன்மைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதனால் மக்களுக்கு எதுவும் தீமைகள் இருக்கா, இல்லை வேறு யாருக்கும் தீமைகள் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மக்களுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் தீமைகள் என்பது இந்த திட்டத்தின் மூலம் மிக குறைவு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சர்வே பண்ணினதை திரும்ப ரீசர்வே பண்ணுற மாதிரி தான் இது. ஆக்சுவலி இப்போ டிஜிட்டலில் இணைத்து இருக்கிற தரவுகள் இருக்கு இல்லையா, இப்போ வந்து 140 சர்வே நம்பர் 1 பாலாவுடையது இல்லை முருகேசனுடையது, அதுக்கு தான் ஆதார் நம்பர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பூ ஆதார் நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. இது மாறவே மாறாது. உங்களோட பேரில் பிரச்சனையோ இல்லை அடுத்து வந்து உங்களோட அளவுகளில் பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக இதில் ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் ஏற்கனவே என்ன தரவுகள் இருக்கோ அந்த தரவுகளை அப்படியே அவங்க மேப்பிங் பண்ணி ஏற்றுவாங்களே தவிர அதே சமயத்தில் நம்பர் தான் கிரியேட் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் சர்வே கண்டிப்பாக நடக்கும். டிஜிட்டல் சர்வே நடக்குங்க. இப்போ இதே இது இல்லை, இன்னொன்று உள்ளே வச்சுறேன், நீங்கள் சொல்லி முடியிருக்கேன். இன்னொன்று என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு வழக்கு விசாரணை இருக்கும் இடத்துக்கு சம்மந்தமாக, அந்த லேண்டுக்கு சப்போஸ் ஆதார் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு அவங்க பேரில் மாற்றி விட்டுலாமா பூ ஆதார்? இப்போதைக்கு நீ இல்லைப்பா. இப்போ வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற அந்த ரிசல்ட் எல்லாமே அவங்க தரவுகள்லாம் கரெக்டாக வந்துடும். இந்த லேண்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சாதாரண ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, உங்களோட ஆதாரை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க ஐடி கட்டிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து 4 சக்கர வாகனங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நீங்கள் ஆதார் வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கண்டுபிடிச்சி நீங்களாம் எலிஜிபிள் இல்லை நிறுத்தி வச்சுறாங்க. ஆமாம். இப்போ எந்தெந்த லேண்ட்லாம் பிரச்சனை இருக்கும் அதுக்கெல்லாம் உடனே ஜென்ரேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நிறுத்தி பெண்டிங்கில் வைப்பாங்க. பெண்டிங்கில் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் 3 வருஷத்தில் முழுமை அடைஞ்சிரும்லாம் சொல்ல முடியாது. இல்லை, அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். தப்பாக மாற்றி நம்பர் போயிடுச்சுன்னு வைங்களேன், திருப்பி திருத்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு. இப்போ மறுபடியும் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரீஅப்ளை பண்ண ஒரு 17 லட்சம் பேருக்கு திரும்ப கொடுத்தாங்க. இது மாநில அரசோட ஸ்கீம் நான் சொல்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்கு தான். இப்போ ஆதாரில் நம்ம பேர் மாற்றம் திருத்தங்கள் பிரச்சனை இருக்குது. ஆதார் கொடுத்தோடு நின்றுச்சா, திருத்தம் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஒவ்வொன்று திருத்தங்கள் வந்து நடைபெற்றுட்டு தான் இருக்கும். அதனால் இது வந்து சர்வே பண்ணதோடு இது
வந்து கம்ப்ளீட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி இனிமேல் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு தராமல் முடிச்சுருவாங்கலாம் கிடையாது. இது அடுத்த ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஆவணங்கள் சரியாக நீங்கள் வச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதில் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு, பொதுமக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிக பாதிப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் யாருக்கு பாதிப்புனா, நீங்கள் சர்வேக்கு பணம் கட்டுவீங்க, அவங்க இந்த வரம்பா அந்த வரம்பா நாளைக்கு வருவோமா நீங்கள் வரணும்னா ஆக்சுவலி அப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்களே, நான் சனிக்கிழமை தான் அவங்களுக்கெல்லாம் இது பெரிய பேரடியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் டிஜிட்டல் சர்வேங்கிற போது அவங்க உட்கார்ந்த இடத்துல எப்படி இங்கே பாலா அங்கே இருக்காருன்னு நான் கண்டுபிடிக்கிறனோ, நீங்கள் லொக்கேஷன் இருக்கும்போது அது மாதிரி வந்து இந்த சர்வே நம்பரை போடும்போது, இந்த ஆதார் நம்பரை போடும்போது அதில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து அந்த லேண்டை அளந்துருவேன். அப்போ நீங்கள் டேப் பிடிச்சி அளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அங்கே யாருக்கு வேலை இல்லைன்னா, லஞ்சம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு அந்த லேண்டை அளக்க வரும்போது காசு கேட்பாங்களே, அவங்களுக்கு அதில் வேலை இல்லை. அதே மாதிரி நீங்கள் இந்த நிலத்தை நீங்கள் பரிவர்த்தனை செய்கிறீங்க, இந்த ஆதார் நம்பரை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஆதார் நம்பரை அப்படி என்ன செய்யறேன்னா, உங்களுக்கு நான் பாலாவுக்கு பேர் டிரான்சாக்ஷன் முறை இந்த ஆதார் நம்பரை நான் உங்களுக்கு கொடுத்துறேன், இந்த நிலத்தை உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அப்போ இந்த ஆதார் நம்பரை பாலாவுட்டு பட்டாவில் நாங்கள் சேர்த்துருவோம். பட்டா மாறுதலில் எந்த சிக்கலுக்கும் பிரச்சனையும் இருக்க போகுது. பதிவுத்துறைக்குமே அது நல்ல ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஈஸியிலாம் இனிமேல் ரொம்ப இலகுவான ஒரு பரிவர்த்தனை முறை இந்த டிஜிட்டல் சர்வே. அதாவது ஆக்சுவலி வந்து இந்த பூ ஆதார் ரிஜிஸ்டர் போட முடியாது. அந்த பூ ஆதார் வந்துருச்சுன்னா அதில் நம்பர் கரெக்டாக வந்துடும். கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே போயிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கு 3-4 மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த 3-4 மேட்ச்சுகள் பார்த்தீங்கன்னா 30 நாள் 40 நாள் தொடர்ந்து மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஒருத்தர் 6 அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 632வது 6 இந்த மேட்ச்சில் இது அப்படின்னு சொல்லி வரும். எப்போ இவங்க கவுண்டிங் பண்ணுறாங்க இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக் டேட்டா அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 அடித்தாவே அது என்ன செய்ய கவுண்டிங் பண்ணிடும், கவுண்ட் பண்ணி சேர்த்து. இது போல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது போல் டிஜிட்டல் முறை என்பது வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இப்போ அந்த ஆதார் நம்பர் கிரியேட் ஆகுறது அப்படி தான் என்ன செய்யும் அப்படின்னா கிரியேட் ஆகும். அடுத்தடுத்து நம்பர் கிரியேட். இப்போ நீங்கள் பெட்டிஷன் வந்து ரேஸ் பண்ணுறீங்க, பெட்டிஷனுக்கு எப்படி உட்கார்ந்த அலுவலர் உங்கள் பெட்டிஷனை பார்த்துட்டு பாலா இந்த நேரில் இந்த நேரத்தை பாருங்க இருங்க அவர் பெட்டிஷன் நம்பர் எழுதி அனுப்பிவிடுவோம் அப்படி எழுதுறாரா, இல்லை உங்களுக்கு டிஜிட்டல் முறையில் பெட்டிஷன் நம்பர் கிரியேட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இது அந்த மாதிரி தான் முறை வரப்போகுது. பாதிப்பு என்றால் யாருக்குன்னா, பட்டா கொடுக்குறவர்களுக்கும் நிலத்தை அளந்து கொடுக்க வேண்டும் என்று நம் கீவில் நிற்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்கள்லாம் வந்து ஐயா சாமி அப்படின்னு நம்மகிட்ட கையேந்திரவர்களுக்கும் தான் இது அதிக பாதிப்பை உண்டாக்குமே தவிர, என்னையை பொறுத்த வரைக்கும் எல்கை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும், பட்டா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஏன் கொண்டு வர்றாங்க தெரியுமா, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அவங்க எடுத்துக்கொண்டு நம்மளை அடிமையாக்கி நம்முடைய நிலத்தையெல்லாம் பறித்துக் கொள்வதற்காக இதை கொண்டு வருகிறான் அப்படின்லாம் பேசலாம். அந்த வெள்ளைக்கரண்டையில் பேசலாம். ஆக்சுவலி வந்து உண்மையாலுமே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் நான் சொல்லலை, நெகட்டிவ்களும் இருக்கலாம். மேபி நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம எல்லாம் முழுவதும் அரசாங்கத்தை கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். நம்ம வாழ்கிற வீட்டுக்கு இன்றைக்கி அரசாங்கம் வரைக்கும் நாமளே நமக்கு சொந்தம் கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க நம்ம எல்லாம் நமக்கு சொந்தம்னு. நாம் சாவுறது கூட நம்ம சுயமாக முடிவு எடுக்க முடியாது. நம்ம செத்ததுக்கு நம்ம பாடி இது பண்ணி எப்படி செத்தான்னு அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட். ஸோ இல்லை யாராவது ஒருத்தன் பக்கத்து வீட்டில் செத்தானு இது எப்படி செத்தான்னு போலீஸ் வீட்டில் வந்து நிற்கும். ஸோ நம்ம யாரும் தற்கொலை பண்ணி கூட நம்மளுக்கு உரிமை கிடையாது. திடீர்னு ஒரு டவுட்னு, இப்போ எல்லாம் கரெக்ட் ஓகே, பூ ஆதார் உண்மையிலே விவசாய இடத்துக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களா இல்லை அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து விவசாய இடங்கள், மக்கள் குடியிருக்கிற பகுதிக்கு நத்தம் இடங்கள்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பூ ஆதார் ஜென்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு விவசாய நிலங்களுக்கு தான் ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி ஃபஸ்ட்டு யூடிஆர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நத்த நிலத்துக்கு சர்வே பண்ணாங்களோ அதுபோல் தான் பிரச்சனைகள் வராமல், எந்தெந்த இடங்கள் பிரச்சனை வராமல் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வில்லங்கங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கிற இடத்துக்குலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணுவாங்க அப்படின்னு நான் மேபி என்னுடைய ஒரு கணிப்பு. ஆனால் இது 2027க்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது ஊர்ஜிதமான ஒன்று. இதை செயல்முறைப்படுத்தாத இப்போ மாநில அரசுகள் வந்து தனிச்சையாக இயங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் குறைவு தான். மத்திய அரசு வந்து இப்போ வந்து வாக்காளர் பட்டியல் சீரமைக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க, அதை பண்ண முடியாதுன்னு எந்த மாநிலமும் சொல்லிச்சா? இல்லை, எதிர்ப்போம். நீங்கள் வேணால் பேசிக்கிட்டே வேணால் இருக்கலாம், பட் ஆனால் அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அரசாங்கம் உத்தரவு போடும்போது மேபி கீழே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இதில் மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கும்போது அதை எந்த அரசாங்கம் மறுக்க முடியாது, மறுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டே எப்படி நம்ம குடும்பத்தில் வேலை செய்வாங்க இல்லையா, இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஏதாவது சொல்லும்போது நம்மளை திட்டிக்கிட்டே இதெல்லாம் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை செஞ்சு நமக்கு முடிச்சிருவாங்க, நமக்கு சமைச்சு தருவாங்க, துணி துவச்சி போட்டுருவாங்க, இந்த வேலையெல்லாம் அப்படி செஞ்சு அதெல்லாம் எப்படி செய்வாங்க அப்படின்னா திட்டிக்கிட்டே அப்படின்னு. அதுபோல் தான் என்ன செய்யணும், நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் வேலை செஞ்சா ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அது இந்த மாதிரி நல்லது நடக்குன்னா கண்டிப்பாக ஓகே. இதில் வேறு ஏதாவது டவுட் என்ன, இப்போ தனி சுடுகாடு அதெல்லாம் அந்த இது கேட்டேன், ஏன் சுடுகாடு ஓன் சுடுகாடு அப்படின்னு பேசுவோம்ல, அவங்களுக்கெல்லாம் ஜெனரேட்டிங் எப்படி? மொத்தத்தில் இது என்ன கணக்கில் இருக்குது, இப்போ கவர்மெண்ட் லேண்டுன்னு இருக்கா, அதுக்கு தனியாகவே வந்து அதுக்கு எப்படி ஆதாரம் பூ ஆதார் நம்பர் கிரியேட் பண்ணிவிட்டு அது கவர்மெண்ட் கணக்கில் சேர்த்துருவாங்க.
இது கவர்மெண்ட் நீங்கள் திரும்ப நீங்கள் பட்டா மாத்திரம்லாம் பெரிய சிக்கலாக வரும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆதார் நம்பரை உடச்சி இது என்னோட நிலவுன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணி இப்போ புறம்போக்கு எடுத்த பட்டா மாத்திரம்லாம் அன்னைக்கு சவாலாயிரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஆதார் வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் குழுமால பண்ணுறது, இடத்த சீட்டிங் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் வாய்ப்பே. மக்களுக்கு நல்ல ஸ்கீம். அதனால வந்து இதை நம்ம என்ன தெரியும்னா வரட்டும், மேபி அதில் என்ன நிறை குறைகள் இருக்கோ அது தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். நம்ம இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் அந்த அரசாங்கத்தை சப்போர்ட்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம எப்போ இந்த கணக்குக்கு யார் வருவாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஆள் வருவாங்க? இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேபி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் இது ஆள் போட்டு செய்யுங்க அப்படின்னா இப்போ எப்படி டெல்லியில் பண்ணுறாங்க அது மாதிரி நம்மளோட தமிழக அரசாங்கம் வலியுறுத்துவாங்க, மத்திய அரசாங்கம் வலியுறுத்துவாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் செய்யும். இப்போ வந்து வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணாங்க, அது யார் பண்ணாங்க? எஸ்ஐஆர் யார் பண்ணா? நம்முடைய மாநில கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அலுவலர் தான் அதை பண்ணாங்க. மத்திய அரசோட ஸ்கீமு, பட் ஆனால் அது மாநில அரசு இணைந்து செய்யும்போது அது முழுமையடைகிறா. கட்டணம்லாம் வாய்ப்புகள் இல்லை, இன்னும் வரைக்கும் கட்டணம் இல்லை. அதுக்கு மத்திய அரசே வந்து நிதி ஒதுக்கீடு செய்கிறதாக பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து மாநில அரசுடைய நிதிச்சுமை வந்து இந்த ஸ்கீம் மத்திய அரசு தான் முழுக்க ஏற்படுத்தும். தவிர மாநில அரசுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்களாங்கிறது தெரியல. ஆக்சுவலி அடுத்து நிதிச்சுமை இருக்குது. ஆக்சுவலி அது எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம அடுத்த செய்திகள் வர நம்ம பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். சரி, மீண்டும் நல்ல தகவலோடு வேறு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.